ஓகே. ஸோ ஒரு சின்ன ரோட் மேப் மாரி நான் சொல்லிடுறேன். லைக் இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்டு இல்லன்னா ஐடிலே இருக்கீங்க. லைக் ஒரு டெக்னாலஜி இருக்கீங்க. அங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ மூவ் ஆக முடியல. ஸோ சில பேருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த டெக்னாலஜிக்கு பே அதிகமா இருக்காது. இல்லன்னா மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சும்மா ஒரு ஓவர்வியூ மாரி நான் தரேன். ஸோ இட் வில் கிவ் சம் ஐடியா அபௌட் டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு கோடிங் மாரி எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு மல்டிபிள் டூல்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி, ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்துட்டு மெயின்டெயின் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ மத்தபடி வந்துட்டு நீங்க பெருசா கோடிங் படிக்கணும், இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ அந்த மாரிலாம் உங்களுக்கு வந்து இந்த டெவலப்பர்ஸ் மாரிலாம் ஒரு பிரஷர் இருக்காது. பட் இத ப்ராப்பரா நீங்க படிச்சீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு ஈக்குவலான பே வந்து ஈஸியா மார்க்கெட்ல வந்து வி கேன் கெட் தட். ஓகேவா? ஸோ அந்த டூல்ஸோட சின்ன ஓவர்வியூ இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஆ கொஞ்சம் ஹைலைட்டா இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற கரண்ட் டூல்ஸ் இன் த மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு அந்த ஃப்ளோ எப்படின்னா வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகேவா? ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது வந்து முதல்ல நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளவுட் ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்து வில் லேர்ன் Terraform. ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஷுட் நோ ஒன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஐ வில் பிரிஃபர் டு லேர்ன் லினக்ஸ். லினக்ஸ்ன்றது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் கமாண்ட் லைன் ஓஎஸ். ஸோ ஒரு கிராஃபிக்கல் ஸ்க்ரீன் இல்லாம லைக் கம்ப்ளீட்டா வந்து கமாண்ட் ஹேண்டில் பண்றது தான். பட் அது வந்து ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணா ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் டூல் கால்டு டாக்கர். ஸோ டாக்கர் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன வந்துட்டு ஒரு தேவையில்லாத ரிசோர்ஸ வந்து யூஸ் பண்ணாம, உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி காஸ்ட் கட்டிங்ல எப்படி ஒரு அப்ளிகேஷன ரன் பண்றது தான் டாக்கர் கான்செப்ட். ஸோ அத ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ற டூல் வந்து குபர்னெட்டிஸ். ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு டாக்கர் வச்சு நீங்க ஒரு பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த டாக்கர் மெஷின் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகலாம். ஸோ அத வந்து டவுன் இல்லாம எப்படி வந்து ப்ராப்பரா ஆ அதுக்கு பேக்கப் தர்றதெல்லாம் வந்து குபர்னெட்டிஸ் பார்த்துக்கும். அதே மாரி வி ஹேவ் இம்பார்ட்டன்ட் டெவாப்ஸ் டூல் வந்து இந்த ஜென்கின்ஸ் அண்ட் GitLab CI/CDன்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஒரு மிடில்மேன் தான் வந்துட்டு இந்த ஜென்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து மட்டும் நீங்க வந்து ஒரு அ ஒரு குரூவி சம்மந்தப்பட்ட ஒரு மைல்டு கோடிங் படிக்கிற மாரி வரும். பட் அது ஈஸி தான். நீங்க அத ப்ராப்பர் ஃப்ளோல நீங்க படிச்சுட்டீங்க அப்டின்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து இந்த டெவாப்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஈஸியா பண்ண தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வி ஹேவ் சோனார் கியூப். அது சும்மா டெஸ்டிங் டூல் தான். இந்த மாரி வந்து நீங்க ஒரு டெப்ளாய்மென்ட் ஒரு அப்ளிகேஷன் நீங்க அனுப்பும்போது, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கா? பக் இல்லாம இருக்கா? வைரஸ் இல்லாம இருக்கா? அப்டின்றதெல்லாம் வந்து செக் பண்றது வந்து சோனார் கியூபோட வேல. நெக்ஸஸ் வந்து ஆ இப்ப நம்ம கோட் கம்பைலேஷன்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் சி ப்ரோகிராம்ல. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஜாவாவும் வந்து நம்ம கம்பைல் பண்ணா தான், அத ஒரு பேக்கேஜா மாத்தி நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கம்பைல் பண்ண பேக்கேஜ ஸ்டோர் பண்ற ஒரு இடம் தான் வந்து நெக்ஸஸ். ஓகேவா? ஏன் அத நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்டின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கோட் எழுதி ஒரு பேக்கேஜ பில்ட் பண்ணும்போது, அது ஒவ்வொரு என்வைரன்மென்ட்க்கு நீங்க மூவ் பண்ற மாரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லோவர் என்வைரன்மென்ட்ல டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆ ஒரு QAக்கு போகும். அப்புறம் ப்ரீ புரொடக்ஷனுக்கு போகும். அப்புறம் தான் புரொடக்ஷன் சர்வர்ஸ்க்கு போகும். ஸோ புரொடக்ஷன் சர்வர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரெவென்யூ குடுக்குற சர்வர்ஸ். நம்ம யூஸ் பண்ற எல்லா வெப்சைட்டுமே வந்து புரொடக்ஷன் சர்வர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கம்பைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ரிசோர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதனால ஒரு டைம் கம்பைல் பண்ணி, அத நெக்ஸஸ்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பேக்கேஜ நீங்க அடுத்தடுத்த என்வைரன்மென்ட்க்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். Ansible வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல். ஸோ இப்போ ஒரு டெப்ளாய்மென்ட் பண்றீங்க அப்டின்னா வந்து, அதோட கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சின்னதா அது மிஸ் ஆனா கூட வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன மேனேஜ் பண்றதுக்கு கண்டிப்பா டூல் வேணும். அது Ansible. அதே மாரி வந்து Ansible யூஸ் பண்ணி நீங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ஈஸியா பண்ணலாம். ஸோ Ansible வந்து ஒரு ஐட்டம் பொட்டன்சி பிரின்சிபல் ஒர்க் பண்ணும். எப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு விஷயத்த அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அத ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது அப்ளை பண்ணாது. அன்டில் அன்லெஸ் அந்த டெஸ்டினேஷன் மெஷின்ல வந்துட்டு அந்த பேக்கேஜ் ரிமூவ் ஆகுற வரைக்கும். ஸோ நீங்க வந்து இத மெயின்டெயின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபைனலா வந்து இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு Prometheus Grafana அலர்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு CPU லோட் வந்து திடீர்னு ஒரு சர்வர்ல அதிகமாகலாம். ஓகேவா? அதிகமாச்சுன்னா உங்களுக்கு உங்க மெஷின் ஹேங் ஆகும். அதெல்லாம் வந்து உங்களால வந்துட்டு ஒவ்வொரு மெஷின்லயும் போய் பார்க்க முடியாது. ஸோ அத வந்து இந்த Prometheus Grafana அலர்ட் மேனேஜர் டூல்ஸ் மூலியமா நீங்க வந்து உங்களுக்கு மெயில் மாரி சென்ட் பண்ணிக்கிட்டு,
அந்த இப்போ கிராஃபானான்றது வந்து அது ஒரு கிராஃபிக்கல் ஸ்க்ரீன்ல வியூ பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? இந்த மிஷினோட ஹார்ட் பீட் மாரி இருக்கும். ஓகே. ஸோ ஹைல போச்சு அப்படின்னா, நீங்க விசிபிளாவே பார்த்துரலாம். அலர்ட் மேனேஜர் தான் உங்களுக்கு மெயில் ட்ரிகர் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராவ நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இன்ஃப்ராவ கண்ட்ரோல் எடுத்தாலே வந்துட்டு லைக் வி வில் பி எ கீ இம்பார்ட்டன்ட் பெர்சன். இப்போ திடீர்னு வந்து ஒரு அவுட்டேஜ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆகுது. ஏதோ ஒரு ப்ராப்ளமால அப்படின்னா, நம்ம தான் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாரி வந்து ஆ சால்வ் பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா போய் நிப்போம். ஸோ அதனால நம்ம ரோல் வந்து டெவாப்ஸ்ல வந்து இட் இஸ் a வெரி பிக் ரோல். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோவ ப்ராப்பரா கத்துக்கிட்டு, ஸ்க்ராட்ச்ல இருந்து இது எப்படி ஒர்க் பண்ணும், இதோட ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டோம்னாலே, நம்ம வந்து ஈஸியா வந்து வி கேன் ஹேண்டில் திங்ஸ் இன் டெவாப்ஸ். ஓகேவா? இவ்வளோ டூல்ஸ் இருக்குன்றத பத்தி வொரி பண்ண வேணாம். அந்த டூல்ஸோட ஃபங்ஷன்ஸ் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து இட் வில் பி ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ டெவாப்ஸ்னா டெவாப்ஸ் ஜாப் மட்டும் கிடைக்காது. ஸோ நம்மள வந்து ஒரு 4 டிஃபரண்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் இன்ஜினியரிங். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்ப என்னால இவ்வளோ டூல்ஸ் படிக்க முடியாது சுதர்ஷன். எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. ஏதாவது எனக்கு வந்து ஒரு அதே பிரிச்சு குடுங்க அப்படின்னா, ஸோ கிளவுடு, லினக்ஸ் அண்ட் டெராஃபார்ம் படிச்சீங்கன்னா, யூ வில் பிளே a கிளவுட் இன்ஜினியரிங் ரோல். அதே மாரி குபர்நெட்டிஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து லினக்ஸ், டாக்கர் அண்ட் குபர்நெட்டிஸ் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து யூ வில் பிளே குபர்நெட்டிஸ் இன்ஜினியர் ரோல். எஸ்சிஎம் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்கின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, இந்த சோனார் கியூப், நெக்ஸஸ், அப்புறம் உங்களோட டாக்கர் இமேஜஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. அது என்ன டாக்கர் ஹப் அண்ட் கிட் ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ இத வந்து கரெக்ட்டா படிச்சுட்டோம்னா, வில் கெட் அன் எஸ்சிஎம் இன்ஜினியர் ரோல். இதெல்லாம் தவிர்த்து ஒரு 4த் ரோல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ப்ராடக்ட் இன்ஜினியர்ன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு கம்பெனில வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இப்ப நீங்க Facebook எடுத்துக்கிட்டீங்கனாலே Facebook, அதுல மெட்டா இருக்கு, WhatsApp இருக்கு, Instagram இருக்கு. அதிலேயே வந்து ஆட் சர்வீசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆம், ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும்போது, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Facebook இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இல்ல WhatsApp இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஜினியர்ஸ வந்து போட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன் ஒரு காமன் இன்ஜினியர்ஸ் கிட்ட போகாம ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர்ஸ் அதுல போடுறாங்கன்னா, காமன் இன்ஜினியர்ஸ் வந்து டிக்கெட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? திடீர்னு போய் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது என்னோட WhatsApp வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ சால்வ் பண்ணுனா, ஒரு காமன் இன்ஜினியர்ஸ் வந்து அத பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க டிக்கெட்ஸோட பிரியாரிட்டி வச்சு தான் வந்து வில் ஒர்க் ஆன் இட். ஸோ அப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்ட் இன்ஜினியர்னு ஒருத்தர் எடுத்து நீங்க அந்த டூலுக்கு போட்டீங்கன்னா, என்ன இஷ்யூ வந்தாலுமே உடனே வந்து ஹி இஸ் த ரெஸ்பான்சிபிள் பெர்சன். ஸோ ஹி வில் கிவ் ஹை பிரையாரிட்டி டு யுவர் Facebook அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து 4 டிஃபரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து யூ கேன் அன்லாக் இன் DevOps. ஸோ உங்களுக்கும் வந்து எதுல ஃபிட் ஆனாலும், உங்களுக்கு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அதுல நீங்க உங்கள ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹவ் அண்ட் நான் ஐடி அண்ட் ஐடி மெம்பர்ஸ் கேன் கெட் த DevOps ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ அத நான் இனிஷியலா நான் சொல்லியிருப்பேன். இப்ப நான் ஐடி பேக்ரவுண்ட், ஐடி பேக்ரவுண்ட் ஐடி பேக்ரவுண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா வாட் தே வில் எக்ஸ்பெக்ட். நான் இது ஓவராலா சொல்லிடுறேன். லைன் பை லைன் போகாம. ஸோ வாட் தே வில் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்து, ஒரு விஷயம் வந்து வாட் இஸ் இட் அண்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வேர் வி கேன் அப்ளை இட். ஓகேவா? அத வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டாலே வந்து யார் வேணா ஈஸியா எந்த டெக்னாலஜி வேணா படிச்சிடலாம். ஓகே. அத வந்து நாங்க ப்ராப்பரா டெலிவரி பண்ணிடுவோம். அதாவது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து, ரொம்ப பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். கைண்ட் ஆஃப் நீங்க இன்னும் சொல்லப்போனா ஸ்பூன் ஃபீடிங் மாரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். இப்ப நீங்க எனக்கு ஐடி பத்தி ஒண்ணுமே தெரியலனா கூட, இப்ப நாங்க சொல்ற ஃப்ளோவ அப்படியே ஃபாலோ பண்ணி, நீங்க ப்ரியரா வந்து எதுவுமே வந்து எந்த டூல்ஸையும் நீங்க ரிசர்ச் பண்ண வேணாம். எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். எங்களோட ஃப்ளோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்க ஈஸியா ஓகே இப்படிதான் திங்ஸ் நடக்குது DevOpsல. அதுலருந்து நீங்க ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வீடியோஸ்லாம் வந்து அ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எவ்ரி ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஸோ ஒரு பிராக்டிகல் நீங்க பண்ணணும்னா, அது வந்து ப்ராப்பரான ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கும். அதே மாரி கிளாஸ் வீடியோஸ் வந்து நாங்க எடுத்தோம்னா, அத ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பரா குடுத்துருவோம். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணணுன்றபோது வந்து அதோட கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பிராக்டிகல் பண்றது எல்லாமே ரியல் டைம் கான்செப்ட் தான். ஸோ நீங்க ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் எ ஜாப் நீங்க ஒரு என்வைரன்மென்ட்குள்ள போனீங்கன்னா, அங்க நீங்க வொர்க் பண்றதுக்கும், நீங்க அங்க பேசுறதுக்குமே வந்துட்டு, ஆ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். பேசுறது இன் த சென்ஸ் இப்போ ஒரு மீட்டிங்ல வந்து இஃப் தே ஆர் ஆஸ்கிங் யூ சம்திங் இன்டூ அ டூல் இத நம்ம அப்ளை பண்ணலாமா? இல்ல இது இப்படி பண்ணலாமான்னா, நீங்க உங்க தைரியமாவே வந்து உங்களோட சவுண்ட் அங்க வந்து நீங்க சொல்லலாம். ஆமா, யூ கேன் கிவ் சம் சஜஷன்ஸ் தேர். ஏன்னா அந்த மாரி தான் ரியல் டைம் ட்ரெய்னிங் போகும். ஃபைனலா வந்து ஆ நான் இப்போ எங்களுக்கு கிட்ட இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க வந்து எத பத்தியும் கவலைப்பட வேணாம். எங்களோட பிராக்டிகல மட்டும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். மத்தபடி வந்து இன்டர்வியூ எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? அத வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? எந்த விஷயத்த தவிர்க்கணும்? எத ப்ராப்பரா பேசணுன்றது வந்து நாங்க வந்து கைட் பண்றோம். அத ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். மோஸ்ட்லி
நீங்க பிராக்டிகல் ஒழுங்கா பண்ணாலே வந்து இது ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். விச் மீன்ஸ் வந்துட்டு ஆம், எதுவுமே வந்து இது கேட்கணும்னு ஹெசிடேட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. அதே மாரி நாங்கலாம் ஒன்ஸ் யாருக்கும் இப்போ எங்க பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 ஆர் 30 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாருக்காவது ப்ராப்பரா புரியலனா கூட வி வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் தெம் அன்டில் தே அண்டர்ஸ்டாண்ட். வி வில் நாட் கோ டூ த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லைக் திஸ் வி ஆர் ப்ரொவைடிங் கம்ஃபோர்ட் டூ த ம். ஐடி அண்ட் நான் ஐடி மெம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வாட் வி ஆர் ப்ரொவைடிங் இன்டு DevOps அண்ட் ஹவ் யூ கேன்